தொழுகை இபாதத்தையும் கெடுத்து அவங்க மூளையவே மழுங்கடிச்சிடும். குழந்தை பருவத்துல இருந்தே இந்த செல்போன் அடிமைத்தனத்தை அவங்க மண்டையில நம்ம புகுத்துட்டோம்னா போதும், 5ல வளையாதது 50லயும் வளையாதுடா. அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. அவங்களால அந்த பழக்கத்தை மாத்தவே முடியாம போயிடும். அந்த ஸ்மார்ட் போனை ஒரு தடவை அவங்க கையில நம்ம எடுக்க வச்சுட்டா போதும், போன் அவங்க நேரத்தை திருடுது, நேரம் அவங்க இபாதத்தை திருடுது. இபாதத்துகள் எல்லாம் அவங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வெற்றியின் ரகசியம். அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்மார்ட் போனுக்கு கொடுத்தா அப்புறம் நரகம்தான் அவங்க வீடு. இப்பவே இந்த ஸ்மார்ட் போன் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்கள இருந்து தாத்தா வரைக்கும் இத தள்ளாத ஆளுங்களே இல்ல. வீடியோஸ தள்ளிட்டு இருக்கோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாம அவங்கள நரகத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கோம்னு பாவம் அவங்களுக்கு புரியல. ஒரு போதை பொருள் எப்படி ஒரு மனுஷனோட அறிவை மழுங்கடிக்குமோ அதே வேலையத்தான் இந்த செல்போனும் செய்யுது. அத கையில எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டாலும் காதுல விழாது, பசி எடுத்தாலும் தெரியாது, தொழுகை நேரமே வந்தாலும் அந்த போனை விட்டுட்டு அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அந்த ஸ்மார்ட் போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குண்டா. ஆனா நம்ம வேலை என்ன தெரியுமா? அவங்க கண்ணுல அந்த நல்ல விஷயங்கள் படவே விடக்கூடாது. ஒருத்தன் ஒரு தடவை ஒரு தேவையில்லாத வீடியோவை பார்த்துட்டா போதும், அடுத்தடுத்து அதே மாதிரி 10,000 வீடியோக்களை அவன் கண்ணுல காட்டி அவன் அதுக்குள்ளேயே மூழ்கடிச்சிடணும். மனுஷனுக்கு அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகம். அந்த பலவீனத்தை வச்சுதான் டே இன் மை லைஃப்னு ஒரு அனாச்சாரத்தை நம்ம பரப்ப விட்டுருக்கோம். காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து என்ன எல்லாம் பண்றாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, எங்க போறாங்க, எல்லாத்தையும் உலகத்துக்கே வேடிக்கை காட்ட வைக்கிறோம். இது மட்டும் இல்லடா, இன்னும் நிறைய இருக்கு. கெட் ரெடி வித் மீ, பர்த்டே பார்ட்டி, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட், மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்னு எல்லாத்தையும் வீடியோஸ் எடுத்து உலகத்துக்கே காட்டுறாங்க. இதையெல்லாம் தப்புன்னு அவங்க நினைக்கவே கூடாதுடா. இதுதான் ஃபேஷன், இதுதான் சரியான முறைன்னு அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட மண்டையில நாம புகுத்திட்டோம்னா அவங்களுக்கு வெட்கம்ங்கிற சொல்லே மறந்து போகும். அவங்களுக்கு வெட்கம் போனா நமக்கு என்ன லாபம் தலைவரே? முட்டாளே, ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வெட்கம் போயிட்டா அவங்க கிட்ட இருக்கிற ஈமானும் கூடவே போயிடும். அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இத செய்யறவங்கள மட்டும் இல்ல, இத யாரெல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்களோ அவங்களையும் சேர்த்துத்தான் நரகத்துக்கு இழுத்துட்டு போறோம். வெட்கத்தை இழந்துட்டு அந்த ஈமான் இல்லாத கூட்டத்தை ஈஸியா நம்ம நரக பாதைக்கு அறுவடை செஞ்சிடலாம். தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம். இவங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுனால நமக்கு என்ன லாபம்? நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போடணும்? லாபமா? இது பழிவாங்கல் மாறி. அந்த ஆதம் படைக்கப்பட்டப்போ ஒரு சவால் விட்டேன், யா அல்லாஹ், உன் அடியார்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நான் ஆக்குவேன். அந்த ஆதம் படைக்கப்பட்டப்போ வானவர்கள்ல இருந்து எல்லாரையும் அவருக்கு சுஜூது செய்ய அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆனா நான் மட்டும் செய்யல. ஏன்னா நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவன் வெறும் மண்ணால படைக்கப்பட்டவன். அந்த தற்பெருமையால தான் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினான். யா அல்லாஹ், நீ என்னை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விட்டாய். இப்போது எனக்கு ஒரு வரம் வேண்டும். மறுமை நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. மறுமை நாள் வரை நான் பூமியில் வாழ்ந்து உன்னுடைய நேரான பாதையில் அவர்கள் செல்லாதபடி தடையாக அமருவேன். அவர்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலது மற்றும் இடது பக்கத்தில் இருந்தும் வந்து அவர்களை உன் பாதையை விட்டு தடுப்பேன். அவர்களை உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நான் ஆக்குவேன்னு சொல்லி இந்த வரத்தை வாங்கினேன். அல்லாஹ் அந்த வரத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? சரி, நீ கேட்ட அந்த அவகாசத்தை உனக்கு வழங்கினேன். ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். என்னுடைய உண்மையான அடியார்கள், நல்லவர்கள் மற்றும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்களை உன்னால் ஒருபோதும் வழிகெடுக்க முடியாது. யாரெல்லாம் உன்னை பின்பற்றி என் பாதையை விட்டு விலகுகிறார்களோ அவர்களையும் உன்னையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். நமக்கு தேவை அந்த வழி கெட்டவர்கள் தான். அன்னைக்கு நான் விட்ட சவாலை ஜெயிச்சு இந்த மண்ணால படைக்கப்பட்ட மனுஷங்களை எல்லாம் என்னோட நரக நெருப்புக்குள்ள இழுத்துட்டு வரது தாண்டா என்னோட ஒரே லட்சியம். இப்ப
நம்ம ஆளுங்க எல்லாம் வருவாங்க, யார் யாரு எப்படி எல்லாம் வழிகெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்டு வச்சுக்கோ. நீயே ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் அவங்களோட வேலையையும் சொல்லி கூப்பிடு. சரி தலைவரே, கூப்பிடுறேன். டாசிம், குடும்பத்தை பிரிப்பவன். என்னடா தாசிம், கொடுத்த வேலையை முடிச்சிடியா? இப்ளீஸ் தலைவா, ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் இன்னைக்கு பல குடும்பங்களை சிதறடிச்சிட்டேன். கணவனும் மனைவியும் நேருக்கு நேர் பேசிக்காம ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கைய பார்க்க வச்சேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒருத்தர் வெறுக்க வச்சு பிள்ளைங்க பெத்தவங்க சொல் பேச்ச கேட்காம நடக்கிறதும் பெத்தவங்களை திட்டுறதும் எதிர்த்து பேசுறதுமா மாத்தி அந்த வீட்டையே ஒரு போர்க்களமா மாத்திட்டேன். சபாஷ் தாசிம், இவங்களுக்கு நரகத்துல கஸ்ஸாக் என்கிற அசுத்தமான திரவத்தை தான் குடிக்க கொடுப்பாங்க. அது நரகவாசிகளோட காயங்கள்ல இருந்து வர்ற சீழும் ரத்தமும் வியர்வையும் கலந்த ஒரு விஷத்தன்மை கொண்ட திரவம். அதை குடிச்ச அடுத்த வினாடி அவங்க தொண்டை அப்படியே கருகிடும், அவங்க குடல் உருகி வெளியே தள்ளும். அவங்களுக்கு இந்த வேதனை தேவைதான். நீ போய் இன்னும் நிறைய பேரை வழிகெடுத்து விட்டு வா. அடுத்த ஆளை கூப்பிடு. சரி தலைவா. வல்ஹான், உழுவில் குழப்பம் விளைவிப்பவன். வா வல்ஹான், போன காரியம் வெற்றிதானே? வெற்றிதான் தலைவா. இன்னைக்கு பல வீடுகள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் புகுந்து என் கைவரிசைய காட்டிட்டு வர்றேன். அவங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி முழங்கை நனையல முகம் நனையலன்னு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு மக்கு தண்ணிக்கு பதிலா ஒரு வாளி தண்ணியையே வீணாக்க வச்சுட்டேன் தலைவா. இன்னொரு பக்கம் சில பேருக்கு தண்ணிய ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும்னு எண்ணத்தை விதைச்சேன். அவங்கள உழுவ அரைக்குறையா செய்ய வச்சேன். உழுவே சரியில்லைன்னா அப்புறம் எங்க இருந்து தொழுகை முழுமையடைய போகுது? இப்படி உழுவையும் கெடுத்து தொழுகையும் கெடுத்து முழுசா வழி கெடுத்துட்டு ரொம்ப நிம்மதியா இங்க வந்துட்டேன் தலைவரே. சபாஷ் வல்ஹான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் அப்படின்னு குரான்ல இருக்கு. நம்ம சகோதரன் நம்ம கூடவே நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். இவங்களுக்கு நரகத்துல தாகம் எடுக்கும் போது ஹமீம் என்கிற கொதிக்கிற செம்பு போன்ற தண்ணியைத்தான் குடிக்க கொடுப்பாங்க. தண்ணிய வீணாக்குன அந்த கைகளுக்கும் உழுவ அரைக்குறையா செஞ்ச அந்த பாதங்களுக்கும் நரகத்துல இரும்பு கொக்கிகளால ஆணி அடிக்கப்படும். போய் இன்னும் நிறைய பேரை நம்ம சகோதரர்கள் ஆக்கிட்டு வா. அடுத்த ஆளை கூப்பிடு. சரி தலைவா. கின்சப், மாயை காட்டி மனசை குழப்பி மற்றவர்களை ஏமாற்ற உதவி செய்பவன். கின்சப், உன் முகம் மலர்ச்சியை பார்க்கும் போதே தெரியுது நீ போன காரியம் வெற்றின்னு. சொல்லு, என்ன நடந்துச்சு? ஆம் என் எஜமானரே, நாம் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு பல கோடிக்கணக்கான பேரை தொழுகையில வெறும் பொம்மைகளா மாத்திட்டு வர்றேன். அவங்க அல்லாஹு அக்பர்னு கை கட்டுன உடனே அவங்க வாழ்க்கையில மறந்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம ஞாபகப்படுத்தினேன். அவங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததும் அவங்க மனசுல ஒரு தவிப்பை உண்டாக்கிட்டேன். யார் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, யாரு கால் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு அவங்க எண்ணம் முழுக்க தொழுகையை விட்டுட்டு வெளியே அலைப்பாய வச்சேன். கடைசியில அவங்க தொழுகைங்கிறது வெறும் குனிஞ்சு நிமிர்ற உடற்பயிற்சியா மாத்திட்டு நிம்மதியா வந்துட்டேன் தலைவரே. சபாஷ் கின்சப், இவங்களுக்கு நரகத்துல வயல் என்கிற நரக பள்ளத்தாக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பள்ளத்தாக்கோட வெப்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? நரகமே அதோட வெப்பத்தை தாங்க முடியாமா ஒரு நாளைக்கு 400 தடவை பாதுகாப்பு தேடும். இவங்க தொழுகையை அலட்சியமா தொழுத அந்த பாவத்துக்காக அவங்க முதுகெலும்ப நரக நெருப்புல பழுக்க காய்ச்சி வளைப்பாங்க. உன் பணியை தொடர்ந்து செய்ப்போ. அடுத்த ஆளை கூப்பிடு. சரி தலைவா. அபியத், தற்பெருமை கொள்ள வைப்பவன். இப்ளீஸ் தலைவா, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. டேய் அபியத், உன் வேலையை எங்கிட்டயே காட்டுறியா? சொல்லு, என்ன எல்லாம் செஞ்சுட்டு வந்த? தலைவரே, மனுஷங்க கிட்ட நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய பணக்காரன். நான் செய்யற மாதிரி யாரும் தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, தர்மம் செய்ய மாட்டாங்கன்னு இப்படியெல்லாம் பல எண்ணத்தை மனசுல விதைச்சேன். நானே எல்லாங்கிற ஆணவத்தை அவங்க தலையில ஏத்திட்டு சந்தோஷமா வந்துட்டேன் தலைவரே. சபாஷ் அபியத், இந்த தற்பெருமை இருக்கே, இதுதான்டா நம்ம பரம்பரை ஆயுதம். இந்த மாதிரி தற்பெருமை பிடிச்சவங்க மறுமையில எறும்பு உருவத்துல எழுப்பப்பட்டு எல்லாராலையும் மிதிப்படுவாங்க. இது எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய ஆட்களை தற்பெருமை உள்ளவங்களை மாத்தணும். ஓ, அந்த வேலையை செய்.
அடுத்த ஆளை கூப்பிடு. சரி தலைவா. மிஸ்வத், பொய்களையும் வதந்திகளையும் பரப்புபவன். வாடா மிஸ்வத், உன்னாலதான் இந்த உலகமே அமோகமா இருக்கு. சொல்லு, இன்னைக்கு என்னென்ன பொய்களை பரப்பி என்னெல்லாம் செஞ்ச? தலைவரே, இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல கிளப்பி விட்டேன்.